7th புக்கில் இருக்கிற என்சிஆர்டி புக்கில் நம்ம ஒரு பகுதியை பார்க்கலாம். நம்ம ஊருக்கு இருக்கிற தேவாலயங்கள் பெருசாக பார்க்குறதுக்கு டிசைனாக கட்டினது எப்போந்து கட்டினாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த தேவாலயங்கள் சிறிதளவில் அப்போ கட்டிட நுட்பங்கள் தெரியாதனால சிறிதளவில் இருந்துச்சான். 12ஆம் நூற்றாண்டில் தான் என்ன பண்ணாங்கன்னா தேவாலயங்கள் உயரமானதாகவும், அதாவது சர்ச் டாலர்ஸ் அண்ட் லைட்டர் தென் த இயர்லி பில்டிங் அப்படின்னா தொடக்கால பில்டிங்கை விட அதிகமான ஹைட்டாகவும் அது பார்க்கறதுக்கு லைட்டராகவும் கட்டினாங்களாம். ஸ்டைலாக ஒரு மெல்லிசாகவும் கட்டினாங்கன்றாங்க. அந்த கலைக்கு பேர் என்னென்னா, அந்த கட்டிடக்கலை பாணிக்கு கோத்திக் என்ற ஒரு கலையாம். நம்ம பார்க்குற தேவாலயங்களுடைய கட்டிடக்கலையுடைய கலை பாணி என்னன்னு கேட்பாங்க. அதனுடைய கட்டிடக்கலை கோதிக் என்ற பொருள். அவங்க என்ன சொல்கிறாங்க, இஸ் ஐ பெயிண்டட் ஆர்ச்சஸ் த யூஸ் ஆஃப் த ஸ்டெயின் கிளாஸஸ். என்ன பண்ணுறாங்கன்னா, கூர்மையான வளைவுகள் மற்றும் கரை படிந்த கண்ணாடிகளின் பயன்பாடு வச்சுருந்தாங்களாம். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, பெரும்பாலும் பெயிண்டட் வித் சீன்ஸ் ட்ரா ஃப்ரம் த பைபிளினுடைய பிக்சரில் இருக்கிற அப்படியே வார்த்தைகளை அங்கங்கே பொறிச்சுன்னு போகலாம். பெரும்பாலும் ஃப்ளையிங், அதாவது பறக்கும் முட்கள்லாம் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆகியவற்றால் வேறுபடுத்தப்பட்டன. இந்த கட்டிடக்கலை சிறப்பு என்னென்னா, அதாவது கட்டிடக்கலையில் நாம் பார்க்குற உயரமான கட்டிடங்கள், தேவாலயங்கள் கோதிக்கின்ற கட்டிட சிறப்பில் என்னன்னு சொல்ல வராங்கன்னா, அது கூர்மையான வளைவுகள், உயர்ந்த கூர்மையான வளைவுகள், ஸ்டைலாக இருக்கிற அந்த ஆர்ச்சிஸ்க்கு கண்ணாடிகளுடைய பயன்பாடுகள் அதிகமாகிறது, பைபிள் வரையப்பட்ட காட்சிகள் இருக்கிறது, அது பிளேயிங் முட்கள் இருக்கிறது. இதெல்லாம் தான் அதனுடைய கோத்திக் முறையினுடைய கட்டிடக்கலையினுடைய சிறப்பு அம்சங்களாக சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு சிறப்பான எக்ஸாம்பிளாக சொல்ல பார்த்தா என்ன சொல்ல வராங்கன்னா, பிரான்ஸில் இருக்கிற நோட்ரே மேடம் என்ற தேவாலயம் டேம் என்ற தேவாலயத்தில் சிறப்பு பாணி, இந்த பாணிக்கான சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. இந்த தேவாலயம் என்ன சொல்கிறாங்கன்னா, 12ஆம் மற்றும் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதான் இந்த தேவாலயங்கள். இது பல சகாப்தங்களாக கட்டினாங்கன்னு சொல்ல வராங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, தொலைவிலிருந்து தெரியும் உயரமான கோபுரங்கள், மணி கோபுரங்களும் தேவாலயத்தில் சேர்க்கப்பட்டது. அதாவது தேவாலயங்கள் மணி கோபுரங்கள்னால் அந்த பெல் அடிக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்கல்ல, அந்த விஷயமும் இந்த பாணியில் தான் வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேவாலயங்கள் முதல்ல கட்டினாங்க, எங்கே கட்டினாங்கன்னா அதை தான் சொல்ல வராங்க. பிரான்ஸில் இருக்கிற தேவாலயமே சொல்கிறாங்க அவங்க. அது எதுக்காக அது தொலைவாக இருந்தால் கூட அந்த தேவாலயம் தெரிகிற மாதிரி உயரமான கோபுரங்களை கட்டுறதுக்கான பயன்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் டால் ஸ்பேர்ஸ் அண்ட் பெல் டவர்ஸ் விச் விசிபிள் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆடட் டு த சர்ச். தொலைவில் இருக்கிறவங்க கூட தெரிகிற மாதிரி கட்டினாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நாம் பார்க்குற உயரமான அந்த கட்டிடக்கலை அமைப்பு பேர் என்னென்னா கோதிக்குன்னு சொல்கிறாங்க. தேவாலயங்கள் மேக்ஸிமம் இப்போ இந்த மாதிரி டிசைனில் தான் கட்டுறாங்க. இது 7th என்சிஆர்டி புக்கில் அவர் பாஸ்ட்ன்ற புக்கில் இது ஒரு பகுதியாக கொடுத்துறாங்க. பேஜ் நம்பர் 72 இருக்குது இந்த சிறப்பு அம்சங்கள். வேணால் எடுத்து பாருங்கள் போய்.